யூனிட்டில் 7th மேக்ஸ் டேர்ம் 3 எக்ஸசைஸ் 4.3ல தேர்டு சம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த தேர்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெஃபரிங் த கிராஃபிக் கிவன் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் ஈச் பார் ஆஃப் த கேட்டகரிஸ் மேட் அப் ஆஃப் பாய் கேர்ள் அண்ட் பாய் யூனிட். ஸோ ஆர்டரே பார்த்தீங்க அப்படின்னா பாய் கேர்ள் பாய் இந்த மாதிரி ஆர்டரில் தான் இருக்குது. ஸோ இதில் நமக்கு 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னா, விச் கேட்டகரிஸ் ஷோ அ பாய் கேர்ள் பாய் யூனிட் தட் இஸ் ட்ரான்ஸ்லேஷன் வித் இன் த பார். ஸோ ட்ரான்ஸ்லேஷனில் கரெக்டாக போயிருக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், பாய் கேர்ள் பாய், இங்கேயும் திரும்ப பாய் கேர்ள் பாய், இங்கேயும் பாய் கேர்ள் பாய் போயிருக்கு. ஸோ அதே மாதிரி 3 ஆக்டிங்லேயும் பாய் கேர்ள் பாய் பாய் போயிருக்கு. ஆனால் ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா இங்கே பாய் கேர்ள் பாய், இங்கே வந்து பாய் கேர்ள் ஒரு பாய் மிஸ்ஸிங், இங்கே ஒரு பாய் மிஸ்ஸிங். அதே மாதிரி இங்கே பாய் கேர்ள் பாய், இங்கே வந்து ஒரு கேர்ளும் ஒரு பாயும் நமக்கு மிஸ்ஸிங் ஆகுது. அப்போ இது ரெண்டும் கிடையாது. சரியா? கரெக்டாக கம்ப்ளீட்டாக இருக்குது இது எஸ்ஏ ரைட்டிங் அண்ட் மோனோ ஆக்டிங். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சம்முடைய ஆன்சர். அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். விச் கேட்டகரிஸ் ஷோ அ பாய் கேர்ள் பாய் யூனிட் தட் இஸ் ரிஃப்ளெக்டட் வித்தின் த பார். ரிஃப்ளெக்ஷன் இருக்குதா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு இதில் சென்டராக இங்கே போட்டோன்னா தான் கரெக்டாக பாய் கேர்ள் பாய் ஒரு கேர்ளுடைய பாதி, அதே மாதிரி பாய் கேர்ள் பாய் ஒரு கேர்ளுடைய பாதி வருது. ஆனால் அந்த கேர்ளுடைய பாதி ஈக்குவலாக இல்லை. இந்த இடத்துல பாருங்கள், கேப்பில் இங்கே தொங்குது, இங்கே தொங்கலை. அதே மாதிரி கையில் வச்சுருக்க அந்த பேப்பருமே ஷேப் மாறும். ஸோ அதனால் நம்ம இதை எடுத்துக்க முடியாது ரிஃப்ளெக்ஷனில். சரியா? ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு சென்டராக நமக்கு ரிஃப்ளெக்ஷன் வரைய முடியாது. ஸோ அதே மாதிரி ஸ்பீச்லேயே நம்மளால் வரைய முடியாது. 3 ஆக்டிங்கில் நம்ம கரெக்டாக சென்டர் ரிஃப்ளெக்ஷன் கொடுத்தோம்னா கரெக்டாக இங்கே பாய் வருது, கேர்ள் வருது, திரும்ப பாய் வருது, கரெக்டாக வருது. ஸோ அப்போ இதுதான் இதனுடைய ஆன்சர். 3 ஆக்டிங் அப்படிங்கிறத செகண்டு சப்டிவிஷனுடைய ஆன்சர். ஓகே. ஸோ செகண்ட் இதுக்கு வந்து 3 ஆக்டிங் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒனுக்கு வந்து எஸ்ஏ ரைட்டிங் அண்ட் 3 ஆக்டிங் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ 4th கொஷின் பார்ப்போம். 4th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, given figure is a floor design in which the length of the small red equilateral triangle is 30 cm. All the triangles and hexagons are regular. Describe the translations in centimeter represented by the yellow line, black line and blue line. ஸோ இதுக்கு வந்து நமக்கு கேட்குறாங்க என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா, இதில் வந்து 30 சென்டிமீட்டருக்கு நமக்கு கேட்குறாங்க. அதில் இருக்க அந்த ஸ்மால் ரெட் அது வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் சொல்கிறாங்க. அதுக்குள்ளே ஒரு ஸ்மால் ரெட் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளுக்கு அது வந்து 30 சென்டிமீட்டர் தான் லென்த்துன்னு சொல்கிறாங்க. இதோடைய கொஷின் வந்து தமிழ் புக்கில் இருக்கிறதுக்கும் இங்கிலீஷ் புக்கில் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. என்னென்னா இதில் சில இது வந்து மிஸ் ஆகிருக்கு. நம்ம அதில் பார்த்துட்டு நம்ம இதுக்கு வருவோம். சரி பாருங்கள், 4th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கொடுக்கப்பட்ட படத்தில் தரையின் மீது வரையப்பட்ட அலங்கார அமைப்பு உள்ளது. அதில் சிவப்பு நிற சிறிய சமபக்க முக்கோணத்தின் பக்க அளவு அப்படின்றது வந்து 30 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இது பக்க அளவு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதனுடைய உயரம் வந்து 26 சென்டிமீட்டர்னு இதில் கொடுத்துருக்காங்க. பட் இங்கிலீஷில் கொடுக்கல. ஓகேவா? அனைத்து முக்கோணங்களும் அறுகோணங்களும் ஒழுங்கு பல கோணங்கள் ஆகும். இதில் மஞ்சள் நிறக்கோடு, கருப்பு நிறக்கோடு, நீல நிறக்கோடு இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. என்ன மிஸ் ஆகிருக்குன்னா இதில் வந்து உயரம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதனுடைய பக்க அளவு 30 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் இருக்க இந்த 26 சென்டிமீட்டர் தான் ஹைட்டு. ஸோ அதை நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதை அதில் வந்து நோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதில் பார்த்தோம் என்னென்னா ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஹைட் வந்து சேர்த்துக்கலாம். ஹைட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 26 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த எல்லோ லைன் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கேருந்து இந்த பாயிண்ட், அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே சென்டராக கரெக்டாக வந்து இந்த பாயிண்ட் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த பாயிண்டில் தான் நம்ம அளவு வந்து எடுக்கணும். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, இதுக்குள்ளே எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்றதை நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த ட்ரையாங்கிள் வந்து நம்ம ஃப்ளிப் பண்ணி கொண்டு போகிறோம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் நமக்கு எப்படி வரும் அப்படின்னு பாருங்கள். இங்கேருந்து நீங்கள் இங்கே வரைஞ்சிக்கோங்க. ஸோ இங்கேருந்து இந்த மாதிரி தான் இந்த ட்ரையாங்கிள் வந்து ஃப்ளிப் ஆகி வரும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த பாயிண்டில் இருக்கிறது விட்டுறணும். அப்போ இது 1, அப்புறம் இந்த பாயிண்டில் இருக்கிறது வந்து 2, இது வந்து 3, இது வந்து 4. ஸோ 4th பிளேஸில் நிற்கிது. ஓகேவா? ஸோ அப்போ இது எல்லாமே என்னது, லென்த் வைஸ். ஓகேவா? ஒரு ட்ரையாங்கிளுடைய இந்த பக்கம் அப்படின்னா இதனுடைய லென்த் வைஸ் தான் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். அப்போ இது எத்தனை மொத்தமாக 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் வந்து 30 சென்டிமீட்டர் வந்து லென்த்து. அப்போது 120 சென்டிமீட்டர். ஓகே. நெக்ஸ்ட் இப்போ அடுத்து டவுன் வைஸ் எடுக்க போகிறோம். டவுன் வைஸில் அதே மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ட்ரையாங்கிளையே நம்ம இங்கே கவுண்ட் பண்ணி வரைஞ்சிக்கலாம். ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போது
இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே, அதே மாதிரி இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே. இப்போ இதுக்குள்ளே அந்த குட்டி ட்ரையாங்கிள் வந்து வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்குள்ளே இந்த குட்டி ட்ரையாங்கிளை வரைய போகிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். சரியா? இப்போ அதே மாதிரி இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ இப்போ நமக்கு இங்கேருந்து இது வரைக்கும் போகணும். ஸோ இப்போ இத்தனை அப்படின்னு கவுண்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 அந்த பிளேஸை விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இங்கேருந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைட் வைஸில் இந்த இது வந்து 1. ஓகேவா? ஸோ அடுத்து ஃப்ளிப் பண்ணும்போது இது 2. அப்படியே கண்டினியூவஸாக இங்கேருந்து நம்ம இதை பிடிச்சி இப்படி போடும்போது அந்த ட்ரையாங்கிள் அப்படியே இப்படி இப்படி கவுத்திட்டே வருவோம். ஸோ அப்போ 2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இது 3. அப்புறம் இது வந்து 4. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் வந்து 5. இது வந்து 6. இது வந்து 7. இது வந்து 8. ஓகே? அப்போ 8th பிளேஸில் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ அப்போ 8 ட்ரையாங்கிள்ஸை நமக்கு டவுன் வைஸ் வரும். அப்போ 8 இன்ட்டு இது வந்து என்ன, ஒரு ட்ரையாங்கிளில் இந்த ஷேப்பு இந்த சைடாக இப்படி பண்ணிகிட்டே வரோம்ல. ஸோ இந்த சைடு இது வந்து நமக்கு ஹைட் என்ன பார்த்தோம், நமக்கு 26 சென்டிமீட்டர் பார்த்துருக்கோம் ஒரு ட்ரையாங்கிளுக்கு. ஸோ அப்போ இங்கே 8 வந்திருக்கு. அப்போது 8 × 26 சென்டிமீட்டர். ஸோ 8 × 26 வந்து நமக்கு 208 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து டவுன் வைஸ். ஸோ இதுதான் நமக்கு எல்லோவுடைய ஆன்சர். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுடைய ஆன்சர். ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த லைனுக்கு பார்ப்போம். சரி, அடுத்தது நமக்கு பிளாக் லைன். ஸோ இந்த பிளாக் லைனுக்கு நம்ம இப்போ வரையலாம். இப்போ இந்த சைட் வைஸ் போகுது. இப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா டேரெக்டாக எடுக்க முடியாது. அப்போ இதுக்கான ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து நம்ம இங்கே எடுக்கணும். ஸோ இங்கேருந்து பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக இங்கே கொண்டு வரணும். கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட் வரைக்கும் நம்ம இங்கே கொண்டு வரணும். கொண்டு வந்து இங்கேருந்து நம்ம இதை ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த அளவு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இந்த இதை. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதையும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த லென்த் போகும்போது நம்ம எல்லா ட்ரையாங்கிளையும் வரைஞ்சிக்கணும். அப்போ தான் நமக்கு கிளியராக புரியும். சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வரைஞ்சிட்டோம். அதே மாதிரி இங்கேயே நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்ம இங்கேயும் வரைஞ்சிக்கிறோம். உங்களுக்கு கிளியராக புரிகிற மாதிரி தான் நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிளையும் வரைஞ்சிட்டோம். இப்போ இங்கேருந்து நம்ம கவுண்ட் பண்ணிவிட்டு வரணும். ஸோ எந்த பிளேஸ் வரைக்கும் அந்த பிளேஸ் வரைக்கும் நம்ம கவுண்ட் பண்ணணும். நான் க்ரீன் கலரில் மார்க் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே இருக்குது. ஸோ இந்த ட்ரையாங்கிளை இந்த பாயிண்ட்டை விட்டுட்டு நம்ம ஹைட் எடுத்துக்கலாம். அப்போ இது வந்து 1, இந்த ட்ரையாங்கிள் வந்து 1, இந்த ட்ரையாங்கிள் வந்து 2, இது வந்து 3, நெக்ஸ்ட் இது வந்து 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, இந்த பிளேஸோட 12 வந்துருச்சு. ஸோ இங்கே நமக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ 12லேருந்து இது வந்து டவுன் சைடு வந்து நமக்கு எத்தனை வருது, 12 வருது. அப்போ 12 இது என்னது, ஹைட்டு. ட்ரையாங்கிளில் இந்த சைடு ஷேப்பில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஹைட். ஓகேவா? இப்போ இது வந்து நமக்கு ஒரு ட்ரையாங்கிளோடது 26 சென்டிமீட்டர், இதுதான் ஹைட்டு. ஸோ இது எவ்வளோ நம்ம கேல்குலேட் பண்ணலாம். இப்போ சைட் வைஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம் அதையுமே. ஓகேவா? ஸோ சைட் வைஸில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். சைட் வைஸ் பார்க்கணுன்னா இங்கேருந்து இது வரைக்கும். ஸோ இப்போ இதிலேருந்து அது வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இங்கேருந்து அது வரைக்கும் நம்ம அதே மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த குட்டி ட்ரையாங்கிள் தான் எடுக்க போகிறீங்க. ஸோ அதனால் இதை மட்டும் நம்ம வரைஞ்சிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வரையும் போது இப்படி வரைஞ்சிக்கலாம். ஓகே, சரியா? இப்போது நம்ம இதை வந்து வரைஞ்சிருக்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளிப் ஆகி வரும்போது இங்கேருந்து எத்தனை நம்பர்ஸ் வந்து ஃப்ளிப் ஆகி வருது அப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த ட்ரையாங்கிள் இது வந்து நமக்கு இதே மாதிரி போர்ஷன் 1, இது வந்து 2, இது வந்து 3, இது வந்து 4, இது வந்து 5, இது வந்து 6. அப்போ 6 பிளேசஸ் வந்து நமக்கு க்ராஸ் ஆகி வந்து வருது. ஓகேவா? அப்போ 6 இன்ட்டு இது என்ன வயசு, 30 சென்டிமீட்டர். ஓகேவா? 6 இன்ட்டு 30 சென்டிமீட்டர். அப்போ 180 சென்டிமீட்டர். இது வந்து எனக்கு பிளாக்கோடது. சரியா?
அப்போ இதனுடைய 12 into 26 வேல்யூ வந்து நமக்கு என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 312 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பிளாக் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ப்ளூ லைன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்படியே அந்த குட்டி ட்ரையாங்கிளை காப்பி பண்ணிக்க போகிறோம். ஸோ இங்கேருந்து இங்கே வரைஞ்சிட்டு ஸோ இங்கேருந்து இப்படி போட்டாச்சு. ஸோ இப்போ இதே இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இந்த ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ அப்போ இது 1. ஸோ அதை அப்படியே ட்ரான்ஸ்லேஷன் பண்ணும்போது இது வந்து 2, இது வந்து 3, இங்கே வந்து 4. ஸோ அப்போ 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. அப்போ இது எப்படி போடுவோம்? 4 into length wise, அப்போ 30 சென்டிமீட்டர் which is equal to 120 சென்டிமீட்டர். ஸோ சைட் வைஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ப்ளூவுடைய ஆன்சர். இப்போ நம்ம 5th சம் வந்து பார்ப்போம். இப்போ 5th சம்மில் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். Describe the transformation involved in the following pairs of figures, letters, write translations, reflections or rotation. ஸோ இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே 1லேருந்து 8 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் என்னென்னா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த டியை வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு? ரொட்டேஷன் நடந்திருக்கு. ஸோ இப்போ செகண்ட் சம்மில் பாருங்கள், இந்த இது வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த இடத்துல ரிஃப்ளெக்ஷன் நடந்திருக்கு. சரியா? இப்போ இந்த இடத்துல இந்த கார்னர் வருதா? ஸோ இதே கார்னர் இங்கே வந்துடும் பக்கத்தில். ஸோ இது மிரர் இமேஜ் மாதிரி இருக்கா? ஸோ அதனால் இது ரிஃப்ளெக்ஷன். ஸோ இங்கே பாருங்கள், இதே எஃப் கண்டினியூ ஆகி அப்படியே வருது. அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? ட்ரான்ஸ்லேஷன். ஸோ இங்கே ட்ரான்ஸ்லேஷன் நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு ரிஃப்ளெக்ஷன் தான் நடந்திருக்கு. இந்த இடத்துல மிரர் இமேஜ் இருக்குது. ஸோ ரிஃப்ளெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஹெச் வந்து அப்படியே திரும்பி இருக்குது. சரியா? இந்த பொசிஷன் ஒரு டேர்ன் ஆகிருக்கு. ஸோ அப்போ இது வந்து ரொட்டேஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு ஜே அப்படிங்கிறது வந்து மிரர் இமேஜ் காட்டுது. அப்போ இது வந்து ரிஃப்ளெக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ரொட்டேஷன். இந்த பொசிஷன் வந்து அப்படியே டேர்ன் ஆகிருக்கு. ஸோ அப்போ இது வந்து ரொட்டேஷன். ஸோ இந்த கே வந்து அப்படியே இங்கே போயிருக்கு. அப்போ இது என்னது? ட்ரான்ஸ்லேஷன். ஸோ அவ்வளோதான் இந்த 8th சம்ஸ். நெக்ஸ்ட்டு சேலஞ்சிங் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.